தைப்பூசம் அன்று இல்லைன்னா தைப்பூசத்துக்குள்ளே நல்ல நாள் பார்த்து வாங்கி வீட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணலாமான்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஹெச்டி ஸ்டேட்டஸ் வாங்க, வணக்கம் ஹெச்டி ஸ்டேட்டஸ். ஹாய் ஹாய். 6 இன்ச்சு போதும். 6 இன்ச்சியா? 6 இன்ச்சுனா பார்த்து வாங்குகிறேன். வாங்கி வச்சு ஆறுபடை முருகன் பயமுறுத்துறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாரத்தில் எப்படியும் நான்வெஜ் எடுப்பாங்க. மட்டன் சிக்கன் நான் சாப்பிட மாட்டேன். ஃபிஷ்ஷு எக்கு சாப்பிடுவேன். அதுவும் இப்போ கொஞ்ச நாள் சாப்பிட விட்டுருவேன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நான்வெஜ் எடுக்கும்போது இந்த விக்கிரகம்லாம் வீட்டில் இருக்கக்கூடாதா? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லையா? தனி ரூமு தான் இருக்குது, சாமி ரூமு. லிப்ஸை மறைக்காதீங்களா? ஏங்க நீங்கள் வேற அந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது? ஒரு ஐடியா கொடுங்க. நான்வெஜ் எல்லாம் இவர் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க கண்ணன் பிரதர். அதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்கிறாரு. எஸ் 6 இன்ச்சு வீட்டு வரும். அதான் நான்வெஜ்ஜி விக்கிரகம்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்களா? இவர் சாப்பிடாமலாம் இருக்கவே மாட்டாருங்க. நான்வெஜ் சாப்பிடாம இருக்க மாட்டார். நான் மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் சமைச்சு கொடுமா அப்படின்பாரு. என்ன பண்ண? பூஜை அறை இருக்குல்ல, அதில் வச்சுக்கலாங்க. அப்படியே பூஜை அறை தனியாக இருக்குது, சின்னதாக இருக்குங்க. பார்த்துருப்பீங்க நீங்களே வீடியோவில், ஷார்ட்ஸில் சின்னதாக வச்சுருக்கேன். நல்ல வேலை இதாவது இருக்கே பூஜை அறை. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பூஜை அறையே ஒரு சில இதுதான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் அப்படியே அந்த பெரிய பெரிய அந்த அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபில் தான் வச்சுருக்காங்க. ஏதோ இதுலையாவது இந்த அளவுக்கு இருக்கே, அது வரைக்கும் போதும். லவ் யூங்கவா? ஏங்க நீங்கள் வேறு கம்முன்னு இருங்க. ஹெச்டி ஸ்டேட்டஸ் கலாய்க்காதீங்க, அமைதியே இருங்க. வைக்கலான்னு இருக்கேன். ஒரு ஐடியா வந்திருக்கு, திடீர்னு தோணுச்சு. சாமி வேல் வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு. ட்ரை பண்ணுறேன். கால் வேறு வலிக்குது. ஹாய் ஜெயபிரகாஷ். பிரகாஷ் ஹாய். நீங்களே எப்பயோ ஒரு டைம் வந்திருக்கீங்களே லைவில், அதுக்கப்புறம் இப்போ தான் வரீங்கன்னு நினைக்கிறேன். போதும் போதும், நான்வெஜ் சாப்பிட்டா குளிச்சுட்டு போய் தான் விளக்கு ஏற்றணும். ஆமாம் ஆமாம், நான்வெஜ் சாப்பிட்டா இல்லை பிரதர். நான் தூங்கி எழுந்திரிச்சி நான் சாமி ரூமுக்கு போகணுன்னாவே குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு சுத்தமாக தான் போவேனே. இத்தனைக்கும் நான் பெட்டு மேலே படுத்துட்டு எழுந்திரிச்சு போகும்போதே அது பண்ணிட்டு தான் போவேன், குளிச்சுட்டு தான் போவேன். ஓகே குட். ஆமாம், கோவக்காரர் முருகர். நான் என்ன சொல்வேனோ, நான் எங்கிட்ட சொல்வேனோ. நாளைக்கு தான் 50 வரமாட்டேங்குதுடா கடவுளே. ஏங்க அமைதியாக இருங்க. நீங்கள் கலாய்க்கிறீங்கன்னா இப்படி எல்லாமா கலாய்ப்பீங்க? அமைதியாக இருங்க.